ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது ஜர்னி ஆரம்பிக்கும், விச் இஸ் மைன்கிராஃப்ட். இந்த மைன்கிராஃப்ட்ங்கிற கேம் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு வேறு லெவலான ஒரு கேம்னே வச்சுக்கோங்களேன். சும்மா தாறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி இந்த கேம் விளாண்டுருக்குறேன். அப்போவே இந்த கேம்மாக என்னோடய பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மாதிரி ஒரு கேம் ஆயிடுச்சு. அண்ட் அந்த கேமை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன். வாங்க கைஸ், நம்ம என்ன நடக்குதுன்னு எல்லோரும் போய் பார்ப்போம். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் ஏன்டா இத்தனை நாளாக போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேட் ஆகிடுச்சு கைஸ். அதாவது சின்ன ஒரு பிரச்சனைலாம் இல்லை, நான் தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் விடுங்க கைஸ், நம்ம இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் கைஸ். வாங்க ஸ்ட்ரைட்டாக வேர்ல்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணலாம். இந்த வேர்ல்டுக்கு பேர் என்ன வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். க்ரியேட் நியூ வேர்ல்டு. ஓகே, நான் இப்போ விளாட்றது வந்து பாக்கெட் எடிஷனும் ஜாவா எடிஷனும் இல்லை. இது இப்போ ரீசெண்டாக வந்து பேட்டா எடிஷன் ஒரு எடிஷன். அதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் விளையாண்டுட்ருக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த வேர்ல்டோட பேர் என்னென்னா கோலார் வேர்ல்டு. நல்லா இருக்கா கைஸ்? கோலார். ஏன்னா இந்த வேர்ல்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லோரும் ஒரு பிளானோட உள்ளார இறங்குவாங்க. நான் ஒரு பிளான் கூட இல்லை, சரி போவோம் அப்படின்ட்டு தான் போகிறோம். ஓகே, கோலார் வேர்ல்டு. நம்மளோட கோலார் வேர்ல்டுக்குள்ளார என்ட்ராயிடலாம். அதுக்கு முன்னாடி கேம் மோடு வந்து நார்மல் சர்வைவல் தான் கைஸ். டிஃபிகல்ட்டி வந்து நம்ம வந்து நார்மல் வச்சுக்கலாம், நார்மலே இருக்கட்டும். அண்ட் அட்வான்ஸ் மோடில் ஏதாவது இருக்கா? நோ. இது வந்து ஷார்ட் கோஆர்டினேட்ஸ் வச்சுக்கலாம், தேவைப்படும். நம்ம வீடு இதெல்லாம் கரண்ட் பொசிஷன்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு தேவைப்படும். அடுத்து சீட்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. நான் சீட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம உள்ளார போகலாம். நம்ம ஆசிமணி பூசிமணி இந்த வேர்ல்டு நல்லா இருக்கணும் சாமியோ. இந்த வேர்ல்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் நடக்கூடாதுன்னு நம்புவோம். வலது காலை வச்சு உள்ளார இறங்கணும். இங்கே பாருங்க, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி. இந்த ஜாம்பிக்கிட்ட நான் அதிகமாக அடி வாங்கியிருக்கிறேன். தண்ணிக்குள்ளே இறங்குவேன், பட்டார்னு சொல்லி என்னடா அவன்டா அடிக்கிறது. திரும்பி பார்த்தா அங்கே இருந்து சுறாமீன் மாதிரி இப்படி நீதியாக வருவாங்க கைஸ். ஓகே, வந்தாச்சு. எங்கே விட்டுறாங்க? ஒரு ஜங்கலில் விட்ருக்காங்க. நைஸ், நல்லது. ஓகே, கரெக்டாக இந்த இடம் தான் நம்மளோட ஸ்பான் ஏரியா. கரெக்டாக வலது கால் எடுத்து முன்னாடி போகடா. இந்த வேர்ல்டில் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம் கைஸ். அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்கோம் கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்புறம் எல்லாம் பண்ணி விட்ருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ நமக்கு முதல்ல தேவைப்படுறது மரத்தை வெட்டணும். நமக்கு மரம் இருந்தால் தான் நம்ம ஆக்ஸு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இப்போ மைன்கிராஃப்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு வந்து என்னென்னா, இது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த உலகத்தில் நம்ம தான் இருப்போம், நம்ம ஒருத்தர் தான் இருப்போம். இந்த உலகம் ஃபுல்லாக பாக்ஸாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடு அங்கே இருக்குது, அதை வெட்டணும். அது இருந்தால் தான் நமக்கு அதை சொல்கிறேன். இது நம்ம எல்லாத்தையும் வெட்டி நம்ம வுட்டை வச்சு, நம்ம இப்போ நார்மலாக வுட்டை வச்சு நல்லா பொருள்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இதில் வந்து கேவ்லாம் இருக்கும். நம்ம கோயிலாக இருக்கும்ல, அந்த மாதிரி கேவ்லாம் இருக்கும். அந்த கேவுக்குள்ளே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவான சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். லைக் டைமண்ட், கோல்டு, சில்வர் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இப்போ இந்த வுட்டோட சில்வர், டைமண்டுக்கெலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம இப்போ வுட்டை வச்சு வெட்டும் போது கொஞ்சம் ஒரு ஸ்மால் டேமேஜ் தான் வரும், குறிப்பிட்ட டேமேஜ் தான் வரும். ஆனால் இதுவே நம்ம வந்து சில்வரு இல்லைனா கோல்டு அந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஹெல்த் போகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு உட்டன் இதை வச்சு ஒரு அடி அடிக்கிறோன்னா, இதில் வந்து 2 அடி இல்லை, ஒரு 4 அடிக்கு சாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சில்வருக்கு வந்து ஒரு 3 அடி சாகும். கோல்டுக்கு வந்து ஒரு 2 அடி சாகும். டைமண்டுக்கு வந்து 1 அடி இல்லைனா 2 அடியில் சாகும். இந்த மாதிரி தான் கைஸ், இந்த மாதிரி தான் கான்செப்ட். நமக்கு இந்த வேர்ல்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த கான்செப்ட். அதே நேரத்தில் நைட்டில் வந்திங்கன்னா சில கொடூரமான சில பசங்கள்லாம் வருவாங்க. அவனுங்க வச்சு மீன்ஸ் ஜாம்பி. அவனுங்க வந்தானுங்களாம் போதும் அப்பா. அதுலேயும் அந்த குரூப்பில் ஒருத்தர் பச்சை கலரில் 15 மாரி ஒருத்தர் இருப்பாங்க. அவன் மனித வெடிகுண்டுனே சொல்லலாம்.
நம்ம அந்த பாஷா படத்துலலாம் பாஷா படமா அது ஏதோ ஒரு படம் அது வந்து நம்ம உடம்புக்குள்ளாரெல்லாம் பாம்பு வச்சுட்டுலாம் விடுவாங்கல்ல ஏய் அவங்க மேலே தொட்டால் நான் வெடிச்சுக்கேன்டா அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆளு வயசு அவன் வந்து என்ன சொல்கிறான் அவன் பக்கத்தில் போனானே ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுவான் அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஏய் கோழி என்னோட ஃபஸ்ட்டு மருகை நீ தான் இல்லை ஏய் எங்கே வர்றேன் சாவு ஏய் ஏய் சிக்கன் கொடுத்துருக்கேன் இது குதிரையா செகண்டில் மயந்துடுங்க. ஓகே ஏதாவது நம்ம இந்த வுட் ஜங்கிள் லாகுன்னு வச்சுக்கோங்க. இந்த லாகை வச்சு நம்ம வந்து பிளாங்க்ஸ் உருவாக்கலாம். இந்த பிளாங்க்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிக்கு இந்த மாதிரி கிராஃப்டிங் டேபிள் எதுக்குன்னா நம்ம வந்து சில பொருள்லாம் நம்மளாலே பண்ண முடியாதுல்ல. ஈவன் இப்போ ஒரு டோர்னு வச்சுக்கோங்க. டோர் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும்ல அந்த டோரோட லாகு அந்த மாதிரிலாம் தேவைப்படும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு தான் இந்த கிராஃப்டிங் டேபிள்னு நான் இதை வந்து நம்மக்கிட்ட நம்மளால் பண்ண முடியதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை போட்டு வந்து ஸ்டிக்ஸ் ஏன்னா நமக்கு வந்து வெப்பன் செய்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்டிக்கு தான் தேவைப்படும். ஸ்டிக் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து தென் பிக்காக்ஸ் இந்த பிக்காக்ஸ் வந்து நம்ம நார்மலாக மைண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஸ் வந்து நம்ம வுட்டை இது உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்வாட் வந்து நமக்கு வந்து ஜாம்பிஸ் அழிக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம கொல்றதுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். நைட் நேரத்தில் எப்படி ஸ்கிப் பண்ணுறதுனா அந்த ஜாம்பிக்கிட்டேருந்து எப்படி தவிக்கணும்னா நமக்கு வந்து பெட்டு வேணும். ஸோ அந்த பெட்டில் படுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு இதுவே இப்போ வந்து நம்ம பெட்டில் படுக்காமல் தூங்காமல் வந்து நம்ம நைட் ஃபுல்லாக சர்வே பண்ணோம்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இப்போ நம்ம பெட்டில் படுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 2 செகண்ட் தான் அதுக்குள்ளே விழுந்துடும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இந்த பெட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து உள் வேணும். உள் எங்கே இருக்கும் ஆட்டுக்கிட்ட இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆட்டை படுத்துனனால ஒரு உள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த உள்ள மாதிரி இன்னும் 2 உள் கரெக்ட் பண்ணணும். 3 உள்ள வச்சு தான் பெட்டு செய்ய முடியும் கைஸ். ஓகே இப்போ இந்த ஆடை எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இந்த நமக்கு வந்து இங்கே இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் லெக் பீஸ் மாதிரி இருக்கும் தெரியும் கைஸ். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை ஆடு இப்போ தான் ஸ்பானம் வருது கைஸ் கரெக்டாக. அது ஒன்றும் இல்லை வேறு எதுவும் இல்லை கைஸ். இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து அது வந்து நமக்கு வந்து ஃபுட் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுட்டு தீர்ந்து போச்சுன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் இருக்கிறது ஹார்ட் அதை வந்து ஒன்றா குறையும். அது மொத்தமாக செட் வச்சுன்னா அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்பான் ஆகணுமோ அந்த இடத்துல ஸ்பான் ஆகிரும். அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் பொருள்லாம் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம இதை கொல்றோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரா சிக்கன் அப்புறம் ரா மட்டன் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம இதை வந்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து அது ஏறும். ஏறுதா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே 2வது பலி நீ தான் 3 பார்த்துடுங்க. சூப்பா நல்ல வேலை. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான். நான் என்ன நினச்சேன் ஐயோ கிடைக்காதோ இப்போ நைட்டு சர்வே பண்ணி ஆகணுமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல கொடுத்துட்டாங்கோ நல்லது. இந்த வீடியோலேயே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 3 இது கிடச்சிருச்சா ஐயோ மண்டே உங்கள் கொட்டையை மறந்துட்டுங்க கைஸ். கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க கைஸ். கிச்சோ ஒரு அச்சமில்ல ஓடை. இதில் வந்து நிறைய டேம்லாம் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் ஊல்ஃபு இந்த மாதிரி குதிரை இதெல்லாம் நம்ம டேம் பண்ணிக்கலாம். டேம் பண்ணி நம்ம இதை வந்து நம்மளோட பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வச்சேன்னு தெரியல கைஸ் மறந்துட்டேனே. ஐயோ இப்போ புதுசாக ஒன்று உருவாக்கணுமா? ஓகே உருவாக்குவோம். இதுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஓகே உருவாக்கிடலாம். இன்வென்ட்ரியில் போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஓகே ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்தோன்னா 2 கிராஃப்டிங் டேபிள் 3 எடுத்துட்டேன். நல்லது. மன்னிச்சுக்கோங்க கைஸ் எனக்கு ஒரு கோல்டு. இப்போ தான் இந்த சீசனுக்கு எல்லாருக்குமே கோல்டு வந்துருக்கு கைஸ். இந்த கோல்டுலேயும் உங்களுக்காக வீடியோ போடுறோன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல். ஓகே நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. கிராஃப்டிங் டேபிளை போட்டு என்ன செய்யணும் என்ன செய்யுது மாதிரி பெட்டு கைஸ். இன்னும் ஞாபகம் வந்து கைஸ். இப்போ ஓகே பெட்டு செஞ்சாச்சு. இப்போ நமக்கு பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது.
ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு பேஸ் உருவாக்க வேண்டியதுதான். ஏய் என்ன பண்ணுவேன், அடித்தா என்ன பண்ணுவேன்? ஐயோ இரு இரு எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இதை அடித்தா என்ன பண்ணுங்க கைஸ் பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய் அடித்தா என்ன பண்ணுவேன்? எவ்வளோ உள்ளார போயிடுச்சு. ஏய் அடங்கு என்ன பண்ணுவோம்? அடிக்குதே பாசம் அது. ஐயோ ஓடுற கைப்புள்ள நிற்காத. ஐயோ தண்ணிக்குள்ளே போனால் உப்புமா தண்ணிக்குள்ளே போயிடும் போ. ஐயோ நான் வேறு தேவையில்லாமல் சும்மா இருந்தவனை செஞ்சு விட்டான். அந்த பாருங்க குறைக்குது. எனக்கு தண்ணிக்குள்ளார வேறு அந்த கிறுக்கு போயிருப்போம். அவங்க வேறு சிவன் சூட மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க கைஸ். அதை வச்சு தூக்கி சொறி விட்டுருவோம். அந்த ஏரியா நல்லா இருக்குல்ல கைஸ். இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கே போயிடலாம். சாப்பிட்றப்பா செத்து போயிடும். அதெல்லாம் செத்தோம்னா அப்புறம் அவ்வளோதான் கைஸ். நம்ம பொருள்லாம் இங்கே கிடக்கும். நம்ம எங்கே ஸ்பான் ஆகணுமோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வரணும். அவங்க ஸ்பான் ஆகும் கைஸ், அந்த இடத்துலேருந்து வரணும். மாடு எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்க மாட்டேன் இனிமேல். நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளாட்டான பிளேஸில் பார்த்து கைஸ் இது நான் ஃப்ளாட்டு சும்மா தாண்டா சொன்னேன். அதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டான பிளேஸை கொடுப்பீங்களா? மைன்கிராஃப்ட்காரங்க நல்லக்காரங்க கைஸ். இந்த கரீனா பசங்க மாதிரி இல்லை. அவங்க தான் கைஸ் ஈவெண்ட் கொடுக்குறேன்னு பேரில் ஃப்ரீ என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீ டைமண்ட் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ சேட் கைஸ். மறக்காமல் யாராவது ஃப்ரீ பிளே என் வாய் வேறு வளருது கைஸ். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி தெரிக்க விட்டுருங்க. இந்த இடத்துல ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் ரொம்ப உள்ளார வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஓகே. அந்த பிக் இருக்கிற இடத்துல பார்த்தீங்களா கைஸ், இதுதான் அந்த கேவ். இதுக்குள்ளார தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். கோல்டு, அயனு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். எனக்கு என்ன சாப்பாடு உட்காந்துட்டே இருக்குது. எனக்கு சாப்பாடு தான் பண்ணிக்கிறேன். ஐயோ நைட் ஆக போகுது கைஸ். நைட்டில் அவங்க எப்படி இருப்பாங்க நான் காட்டுறேன் கைஸ். உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து காட்டுறேன் கைஸ். ரிஸ்க் எடுத்து காட்டுறேன். வாங்கடா வருவாங்க கைஸ். வரட்டும் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஓகே கைஸ், இருட்டாயிருச்சு. பட் இன்னும் அவனுங்களை யாரையும் காணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா தான் வந்துட்டான் பாருங்க. ஐயோ ஒருத்தன் கருப்பான் என்ன பார்த்தீங்க கைஸ், அவன் தான் ஸ்லெண்டர் மேனு. அவன் கண்ணை மட்டும் பார்த்தோம் அவ்வளோதான். நருட்டோ ஃபேன்ஸ். ஐயோ ஸ்கெலிட்டன் பார்த்தீங்க கைஸ், ஒரு செகண்ட் எல்லாம் ஸ்பான் ஆயிடுவாங்களே. ஐயோ ஸ்பைட்ரு ஒப்போடி பாருங்க கைஸ். காலைல ஆனோடனே நம்ம எல்லோரும் கொளுத்து எறிவானுங்க பாருங்க எங்கடா பாருங்க. தம்பி என்னப்பா இப்போ அந்த அடி பார்க்கலாம், இப்போ அடி பார்க்கலாம், இப்போ சும்மா பேச்சுக்கு சொல்லட்டா பேச்சுக்கு சொல்லண்டா. இல்லை மண்டையில் போட்டு எழுத குடிச்சிடாதா ஆட்டோ குடிச்சிடாதா பாவி கூட இங்கேருந்து சொல்லுற செத்து போடா. இப்போ ஒரு சமயம் ஒரு நிமிஷத்தில் செதற விட்டான் மிஸ். சிக்கன் எனக்கு ஐ வாண்ட் சிக்கன் எனக்கு சிக்கன் கொடு. ஒரு அடி செத்துடுச்சு. ஓ மை கேட். ஓகே இந்த இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி போடு. எங்க இப்போ தான் வச்சேன், அதுக்குள்ளார வந்துச்சா. ஓகே நமக்கு தேவை மட்டன். ஓகே அதுக்குள்ளார இவ்வளோ ஆட்டோ பார்த்து விட்டாங்க. இப்போ என்னென்ன பண்ணுறாமாங்க. என் பெட்டு இங்கே இருக்குது. அப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து எடுக்கணும். அப்படியே போகிற பக்கம் நான் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன். டெக்கரா நாலேஜ் கைஸ். அந்த சிலிண்டர் வேண்டா நிம்மதியாக பேச விட மாட்டீங்களாடா. எல்லாரும் குழியில் சொல்லிட்டாங்க கைஸ். உங்களை குழியில் தள்ளுறதுலே அவங்க வேலையாக இருக்கிறாங்க. குதி போகலாம்
என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஸ்லெண்டர்மேன் பையன் இவன் இன்னும் கருக மாட்டியாடா வெயிலில், கருக மாட்டேன்னு கேட்குறேன். ஆல்ரெடி அவன் அடிச்சிட்டான், இந்த அடித்தா அவ்வளோதான் சொல்லி வாய முழு அதுக்குள்ள அடிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் ட்ரீலாம் இருக்கிற ஏரியாலே போய் செட்டில் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப தூரம் போய் இருந்தோம்னா வச்சுக்கோங்க, அப்புறம் வுட்லாம் வேணும்னா நம்ம ரொம்ப என்னதுரா அது ஜங்கிளா ஒரு செகண்டில் அவன் பார்த்துட்டு என்னடா இது இந்த அவதார் படத்தில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறுபடியும் சொல்கிறதே மறந்து போயிடுறேன். அந்த ஸ்லெண்டர்மேன் தெரியுமா கைஸ், அவன் எப்படி இருப்பான்னா ஒரு மாதிரி கருப்பாக ஒரு நல்லா வளர்த்தியாக இருப்பான் கைஸ், வளர்த்தியாக கருப்பாக இருப்பான். அவனோட கண்ணு மட்டும் பர்பிளாக பிங்கா பர்பிள் தான் நினைக்கிறேன், பர்பிள் கலரில் இருப்பான் கைஸ். அவன் கண்ணை மட்டும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். இவன் நருட்டோலாம் பார்ப்பீங்களா கைஸ், அந்த நருட்டோவை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்போ நருட்டோ ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இட்டாச்சி சாஸ்கே இவங்கலாம் அமத்ரா போடுவாங்களா கைஸ், அவன் கண்ணை பார்த்தா நம்ம எரிஞ்சு செத்துருவோம்ல, அந்த மாதிரி தான் இவன் கண்ணை பார்த்துட்டா நம்ம எரிஞ்சுலாம் சாக மாட்டோம். இவன் எங்கேருந்து வருவானே தெரியாது கைஸ், கண்ணை பார்த்துட்டா போதும். அங்கே நிற்கிறான், அந்த இடத்துல நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கல்லு நீங்கள் வந்து பின்னாடி ஒரு ரெடி அடிப்பான். அந்தமாதிரி மறைஞ்சி மினாட்டோ மாதிரி டெலிபோர்ட்டுற மாதிரி சொல்லுன்னு அந்த அடிப்பான். வாமா மின்னல் அந்த மாதிரி பா. அவன்கிட்ட அடி வாங்குறதுலாம் ஐயோ அவனை பார்க்க கூட முடியாது கைஸ், அப்படி வருவான் இப்போ. நம்ம இந்த இடத்துல இருக்கலாம் கைஸ், தண்ணியும் இருக்குது இதுவும் இருக்குது. ஓகே நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து டர்ட்டை வச்சே போட்டுக்கலாம். அப்புறமா போக நம்ம வந்து நம்மளோட பேஸை இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். போக அப்கிரேட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டால் ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும், அப்போ நீங்களும் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் கம்மியாக போடுவோம். நம்ம ஒரு எவ்வளோ டேட் வேணும் நமக்கு, ஒரு 30 டேட் இருந்தால் போதும் கைஸ், ஒரு 30. ஓகே 30 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு 30 14 தான் உங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். 30க்கு மேலேயே எடுத்தாச்சு கைஸ், 41 எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல கட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கோலாறு வேர்ல்டில் முதல்ல நம்ம வீடியோ வச்சு வீடை கட்ட போகிறோம். நைஸ். ஓகே இந்த இடத்துல தான் ஆரம்பிப்பேன் போதும்னு நினைக்கிறேன். இந்த இது போதும், நாம பெரிய இதை வச்சு நாம என்ன பண்ணுறோம், சின்னதாக ஒரு பெட் வைக்கிறதுக்கு. அப்புறமா இந்த ஏரியா போதும் கைஸ், இது போதும் கைஸ். நம்ம கார்னர்லாம் வைக்கலாம், அதான் நமக்கு பார்க்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், நமக்கு டேட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதான் வந்து பிஸ்னஸ் மேன் அதான் வந்துச்சா. டோர் எந்த ஐயோ டோர் எடுக்கணும்ல, நான் டோரே மறந்துட்டேன் கைஸ், டோர் வைக்கிறதே மறந்துக்கிட்டேன். இது வந்து அப்பப்போ இந்த மைன்கிராஃப்டில் கடுப்பாக இருக்கிறது என்ன தெரியுமா கைஸ், இந்த மொபைலில் விளையாடுறது என்ன கடுப்பாக இருக்கிறது தெரியுமா கைஸ், இந்த நம்ம தொடவே மாட்டோம், நம்ம லைட்டாக ஸ்க்ரீன் நவுத்துறேன்னு பேரில் எப்படி நவுத்துறோன்னு வச்சுக்கோங்க எங்கேயோ போய் போட்டுருவோம். அது அங்கே பிளாங்க் வந்து ஸ்பான் ஆகிரும், ஸ்பான் ஆகாது ப்ளேஸ் ஆகிரும். இதுதான் நம்ம இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இல்லை, ஆண்ட்ராய்டில் விளையாடுறது கொஞ்சம். இது போதும்ல, போதும் கைஸ். இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ண போகிறோம், நமக்கு வுட்டு வேணும். வுட் எடுக்கிறதுக்காக நம்ம கடலில் நீந்தி போய் எடுக்கிறோம் கைஸ், நீந்தி போய் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வுட்டை எடுத்துடலாம். ஓகே நைஸ். புது ரெசிப்பியா ஆல்ரெடி நம்ம வுட் எடுக்கோம்ல, வுட்டு ஆல்ரெடி எடுக்கும். இது ஓக் வுட்டா, நம்ம அங்கே பார்த்தது வந்து ஜங்கிள் வுட்டு தான் நினைக்கிறேன், ஜங்கிள் தான் அது இருந்துச்சு. ஓ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுருக்கு கைஸ், பரவாயில்ல. நான் விளாண்டதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக் விளாடுவேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சுன்னு புது கேம் விளாண்டுட்டு போயிட்டே இருப்பேன், நான் மறந்து போயிடுவேன்.
ஒரு கேம் வந்து ஃபுல்லாக முடிக்காமல் பண்ணுறதே ஒரு பெரிய தப்பு கைஸ். ரியலி ஒரு கேம் வந்து ஆரம்பிச்சிட்டோன்னா முடிக்காமல் இருக்கக்கூடாது. முடிக்கிறது மைண்ட் கிராஃப்ட்டுங்கிறது முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் கைஸ். எங்கடா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்ம எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கேமை முடிக்கணும். நான் சர்வைவல் கேம்ஸ்லாம் அப்படி தான் முடிக்கணும் கைஸ். நல்லா தான் முடிக்கணும். நான் வந்து சும்மா ஏதாந்தானு கொஞ்ச நேரம் விளாடுவேன், அப்புறம் போட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் தப்பு கைஸ். டோர் வந்து எப்படிடா பண்ணுறது? இங்கே இருக்கு. எத்தனை டோரு? 3 தான் வருமா? சேட்ரா. இங்கே இருக்கு. ஓகே இருக்குது. அவ்வளோதான் ஒரு பேசிக்கான ஒரு எல்லாம் ஒரு மைன்கிராஃப்ட் பிளேயருக்கும் முதல் வீடே இந்த டர்ட் வீடு தான் கைஸ். சூப்பர் கைஸ். இந்த வீடை வந்து நான் எக்காரத்து கொண்டு அழிக்க மாட்டேன் கைஸ். இந்த வீடை மட்டும் நான் எப்போவுமே அழிக்க மாட்டேன். இந்த வீடே நான் அழிக்கவே மாட்டேன். இதுதான் ஒரு மெமரிஸ். ஓகே அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். எஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். அதான் நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. பெட்டு போட்டுடலாம். என்ன சைடில் நீட்டாக போடணும். நம்மளோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பொசிஷன் வந்து 169,64,38. ஓகே கைஸ், இதை வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. வெளியே போயிட்டா இப்போ அந்த கோஆர்டினேட்ஸ் பாருங்க. 164 160 64 34 அப்படி இருக்கா. ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டா 167 64 37. ஸோ இதுதான் கைஸ் மாறும். ஓகே இந்த நைட்டோட ஸ்கிப் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் கைஸ். ஓகே அவ்வளோதான். நம்ம கோலார் வேர்ல்டோட ஃபஸ்ட் எபிசோட் முடிந்து விட்டது கைஸ். நைஸ், பரவாயில்ல. ஸ்டார்டிங் கொஞ்சம் தில்லுமுள்ளாக இருக்கும்னு நினச்சேன். நல்லா போயிருக்குது. ஸ்வீட் டே. ஓகே இப்போ தூங்குவோமா? தூங்கிட்டான். கேஸ் அண்ட் பாய் ஃப்ரம் விகேஷ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. கேஸ் பாய் ஃப்ரம் விகே. பாய் கேஸ். பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.